ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். உளுந்து வடை, அதுக்கப்புறம் சாம்பார். இதில் வெண்டைக்காய், கேரட், சௌ மாங்காய் போட்டிருக்கேன். மாங்காவை தனியாக எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா அதில் உள்ள புளிப்பெல்லாம் சாம்பாரில் இறங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் பாவக்காய் வறுத்துருக்கேன். சாம்பாருக்கு பாவக்காய் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பாயாசம், ஜவ்வரிசி சேமியா எல்லாம் போட்டு பாயாசம். நான் பால் ஊற்றாமல் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். தேங்காய் பால் ஊற்றினா இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் பால் ஊற்றுறதோட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சொன்னேன்னா மாங்காய் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்னு, அப்போ தான் இந்த புளிப்பு டேஸ்ட்டு சாம்பாரில் இறங்காமல் இருக்கும். அப்புறம் சாதம் வந்து வடிச்சிருக்கேன், குக்கரில் வைக்கல, இன்றைக்கி வடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவல் பொரி. இது வந்து கார்த்திகை ஸ்பெஷல். ஸோ இன்றைக்கி அவல் பொரி ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே நம்ம ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய், பொட்டுக்கடலை, எள் எல்லாமே போட்டு செஞ்சுருக்கோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி பிடிச்சி வைக்கலாம், இப்படி வைக்கலாம். பாய்.